மாலை நேரம். மலை மறைந்த சூரியன் வெளிச்சத்தில் திகழ்ந்தது. திருப்பரங்குன்றத்தின் செம்மண் பாதையில் ஒரு சீடன் மெதுவாக நடந்து முனிவருடன் சென்றான். சீடன், குருவே, முருகன் சூரபத்மனை வென்றார். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் தேவசேனையை ஏன் மணந்தார்? முனிவர் கண்களைத் திறந்து மென்மையாக சிரித்தார். முனிவர், மகனே, வெற்றி தனிமையில் நிறைய பொறுமையை கொடுக்கலாம். ஆனால் மனித வாழ்க்கையில் உண்மையான வெற்றி அது தனிமையில் அல்ல, வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் சக்தியிலேயே. முருகன் தேவசேனையை மணந்தார். அவள் வெற்றியின் பரிசல்ல, அவள் வெற்றியின் பொறுப்பும் அமைதியும். முருகன் வெற்றியின் பின் தேவசேனையை மணந்து இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான். அவன் கையிலிருந்த வேல் இப்போது மக்களைக் காக்கும் வேலாக மாறியது. சீடன் மெதுவாக தலை தாழ்த்தினான். சீடன் சிந்தனையுடன், அப்போ குருவே, உண்மையான வெற்றி என்ன? முனிவர், மகனே, வீரன் எதிரியை வெல்லலாம். ஆனால் மனிதன் இல்லறத்தில் அறம் வழுவாமல் மனிதநேயத்துடன் வாழ்ந்தால் அதுவே உண்மையான வெற்றி. சகிப்புத்தன்மை, அன்பு மற்றும் கடமை உணர்வுடன் குடும்ப வாழ்க்கையை நடத்துவது தனிமனித ஒழுக்கத்தையும் சமூக நன்மையையும் உறுதி செய்கிறது. திருப்பரங்குன்றம் அமைதியுடன் நிற்கிறது. முருகன் வேலால் உலகத்தை காத்தான். திருமணத்தால் மனித வாழ்வின் உண்மையை கற்றுக் கொடுத்தான். இல்லறத்தில் அறம், மனிதநேயம், அன்பு மற்றும் கடமையுடன் வாழ்வதே உண்மையான வெற்றி.